ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேத்தூஸ் கிச்சன். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சண்டே விலாக், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்பில் சண்டே என்னென்னலாம் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நான்வெஜ் சமைப்போம், கொஞ்ச நேரம் குட்டீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வாஷ் பண்ணாத துணியெல்லாம் வந்து பல்காக சேர்ந்துருக்கும், அது எல்லாமே வாஷ் பண்ணுவோம், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சியும் சிக்கன் 65 தான் செய்ய போகிறேன். சிக்கனை நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். பாருங்கள், சிக்கன் நல்லா வெள்ளையாக ஆகிடும். இப்போ சிக்கன் 65க்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு ½ அன் ஹவரே வந்து மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி குக்கரில் பார்த்திங்கன்னா கஞ்சி வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். நார்மலாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து கஞ்சி வைப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி, கொஞ்சமாக சீரகம், மிளகு, பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக்கரில் வந்து விசில் விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நல்லா கெட்டியானனால கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். எப்போவுமே மாவு இருந்தது அப்படின்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, இட்லி ஊற்றிடுவேன். ஸோ அது இல்லாத பட்சத்தில் கஞ்சி அண்ட் சிக்கன் 65 தான். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து முந்தின நாள் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாதி பழம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து கூட சேர்ந்து கெடாமல் இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினை போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் பெப்பர் சிக்கன் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக வந்துட்டு மல்லி ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சிக்கனுக்கு மட்டும் இல்லை, நம்ம மஷ்ரூம் செய்கிறோம் இல்லை மட்டன் செய்கிறோம், எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சண்டே அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு யூஸ் ஆகும். இஞ்சி பூண்டு சேம் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 days வரைக்குமே நல்லா இருக்குது. ஸோ 2 அடுப்புலையுமே ஒரு இதை வச்சுட்டேன். ஒன்றா சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சமாக நெய், எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டு இறக்கிற வேண்டிதான். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரைக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், ஃப்ளேவருக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் நல்லா வெந்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாதம் தண்ணி கொதி வந்தோடனே ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக உதிரியாக வரும். பெப்பர் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து அந்த மசாலா ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். சப்பாத்திக்கு, இந்த மாதிரி ட்ரை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் 65 பேலன்ஸ் இருந்தது, அதுவுமே போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ சண்டே அப்படின்னா பாப்பா ஏதோ ஒரு வாஷ் பண்ணுற வேலைக்கு ஓடிடுவாங்க. ஒரு 15 days ஒன்ஸ், 20 days ஒன்ஸு அவங்களோட பேகு, அவங்களோட லன்ச் பேக் வந்து அவங்க தான் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சவுடனே கிச்சன் க்ளீனிங் தான். ஸோ சண்டே கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா கஜன் தான் இருக்கும். நான்வெஜ் சமைக்கிறதுனால அங்கங்கே எண்ணெய் தெறிக்கிறது, ஒரு மாதிரி கிளென்ஸியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற ஒர்க்ஸே பண்ணுவேன். இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் துணி காய போட்டுட்டு நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். பஜாரில் நாங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கும்போது ஜீரணத்துக்கு ஒரு பொடி போட்டு கொடுப்பாங்க. கேட்டதுக்கு ஜல்ஜீரா பொடின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானுமே வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து டெய்லி எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம், பெப்பர் ஃப்ரை, சிக்கன் 65 கூட லெமன் ஜூஸ் தான். ஸோ எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஹோப் உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.